என் அன்பான இனிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விஜயதசமி ஆயுத பூஜை சரஸ்வதி தின நல்வாழ்த்துக்களை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காவேரி குளிக்க போகிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, நானும் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கலாட்டா பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துழைச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன, சூப்பராக அழகாக குளிச்சு விட்டுறாங்க. குளிச்சுட்டு இருக்கல இங்கே சாரதா என்ன பண்ணுறாங்க, ஏய் சாப்பிட வாங்க, இவ்வளோ நேரம் ஆகுது, இவ்வளோ நேரம் என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா கதவு திறக்கவே இல்லை. கதவு திறந்து உள்ளுக்கு வர்றாங்க. எங்க காவேரி, மாப்பிள்ள, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாரையும் காணோம். அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள இங்கே பாருங்க, கண் எரியுது, நீங்கள் தண்ணியை ஊற்றுங்க இவன்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டாக கேட்குதா. என்ன இது, குளிக்கிறாளா, அச்சிச்சோ அப்படின்னு வெக்கப்படுறாங்க. 2 பேர் சவுண்டு உள்ளே இருந்து வருது. ஏய் காவேரி இருடி இரு, நான் மாமா சூப்பராக சோப்பு போடுவேன் தெரியுமா அப்படி இப்படின்னு ஒரு அழகாக தன்னோட ரொமான்டிக் பேச்சை பேசுகிறாங்களா. இது எல்லாம் அப்படியே கேட்டுட்டு வெக்கமாக வருது சாரதாவுக்கு. அதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ ஒரு அப்படி ஏதாவது ஒன்று எடுக்கணுமே, சாலை எடுக்கிறாங்க. சாலை எடுத்து இறுக்கிய கண்ணை கட்டி விட்டுறாரு. கண்ணை கட்டி விட்டுட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ அந்த கண்ணை கட்ட அவுத்தீங்க, ஏய் அதெல்லாம் நான் அவுக்க மாட்டேன், நான் சொன்ன மாதிரி தான், நான் அந்த பக்கத்து திரும்பினேன்னா நான் இந்த பக்கத்து தானே, அதில் கூட நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல, பார்த்தோன்னே நான் ஒன்று திருட்டுத்தனமாக ரசித்தேன், ஏன் பொண்டாட்டிடி அப்படின்னு படக்குன்னு திரும்பி அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க. என் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணட்டுமா ஐயோ மாமா வெளியில் போகணும் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாம் அப்படிங்களா. இப்போ நான் உன்ட்டு என்ன கேட்டேன், நீ நினச்சி வேணாங்கிற, ஒரு முத்தம் கேட்டேன்டி. ஓ முத்தமா, ஆஹா வேணான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எதிர்பார்த்துருப்ப போல இருக்கே, முத்தம்னா நான் மூஞ்சி ஒரு மாதிரியாக போகுது பிள்ளைக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே விஜய் ரொம்ப பேசுவார்னு பச்சக்குன்னு காவேரி முத்தத்தை கொடுத்துட்றாங்க. அப்படித்தாங்க பச்சக்குன்னு விட்டுறாரு கையை. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடுறாங்க. ரொம்ப ரசனை உள்ள ஆலியா நீ அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு வருத்தமாக இருக்கா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியில் வராங்க. வந்துட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, அம்மா சாப்பாடு ரெடியா அப்படிங்கிறாங்க. வாடி ரெடி தான் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ வந்து சும்மா பேசாமல் போக மாட்டியா, ஏதாவது சொல்லிட்டு வருவியா. நான் என்னடி சொன்னேன், நீ அப்பா கிட்ட பேசுனது எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. சரி விட்டுட்டு இதெல்லாம் போய் வந்து பேசிக்கிட்டு மாப்பிள்ளை முன்னாடி போடி அப்படிங்கிறாங்க. அவர் தான் உன்னைய கேட்க சொன்னார். ஐயோ அப்படின்னு வெக்கப்படுறாங்க. அடுத்து சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. பார்க்குறாங்களா, ஏய் வாவ் சூப்பர், இட்லி அவிச்சிருக்காங்க அம்மா, இட்லி ஏது அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் மாவு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்து அவிச்சாங்க. அதானே பார்த்தேன், எப்படா மாவெல்லாம் ஊற போட்டு அரைச்சாங்களான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்கே புதினா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆசையாக சாப்பிடல டக்குன்னு ஊட்டி விட்றாரு. இன்னும் கொஞ்சம் கறிக்குழம்பு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பாஸ், உங்களுக்கு கறிக்குழம்பு தானே, அப்புறமா நாளைக்கு பண்ணி தருவாங்க ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஏன் மதியானம் பண்ணி தர மாட்டாங்களா என்ன அப்படின்னு விஜய் கேட்க, மதியானம் நம்ம வெளியில் போகிறோம் பாஸ் அப்படிங்கிறாங்க. வெளியிலையா, எங்கே, நான் தான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்களா. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களா, என்ன 5வது படிச்சு அப்பாவா, நான் காலேஜ் படித்தேன்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்களாம், கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு இப்போ காலைல தான் சொன்னாலுங்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் நல்லா டின்னரு சாப்பாடு எல்லாமே அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு கலராக பார்க்க போகிறான். ஹலோ பாஸ் அடங்குங்க அப்படிங்கிறாங்க. என்னடி நான் உண்மையை சொன்னேன்டி, மனசுக்குள்ள வச்சுக்காம அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை போயிட்டு வரோம், உங்கள் பொண்ணு தான் என்னை கூட்டிகிட்டு போகிறா, அப்புறம் வந்து ஏதாவது என்னை சொன்னால் நான் பொறுப்பு இல்லை, சங்கம் பொறுப்பாக இருக்காதுப்பா அப்படிங்கிறாங்க. சும்மா இருடி தம்பி நீங்கள் போங்க, அவள் இப்படி தான் ஏதாவது சொல்லுவா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி வெளியில் வராங்க. சரி இரு நான் பணம் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு மாமா, இது அவங்களோட ட்ரீட்டு, அவங்களோட ட்ரீட்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் காசு போடணும், அதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. அப்புறம் என் செல்லத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா அதெல்லாம் எல்லாம் அவளுக்கு வாங்கி தருவாளுங்க, அவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லவளுக்கு தெரியுமா. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதான் அங்கே இருக்குது. இவங்க 2 பேர் வர்றாங்க. வந்துட்டு பைக் எடுக்கிறாங்க. இந்த பைக்கு நல்லா போகுமா அப்படிங்கல, அதெல்லாம் நல்லா தான் போகும். வண்டி எடுக்கிறாங்க. ஹெல்மெட்லாம் பார்க்குறாரு, மண்டைக்குள்ளே போக மாட்டேங்குது, சரின்னு தூக்கி போட்டுறாங்க. சரி வா இன்றைக்கி யார் வரப்போறா, அதெல்லாம் ஒன்று கடவுளை பார்த்த போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காடுறாங்க. பின்னாடி காவேரி மேடை ஏறி உட்காந்துக்கிறாங்க. அம்மா போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமாம்மா ஜாக்கிரதை, அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வருவோம் அத்தை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போயிட்டுருக்காங்க. போகையில் பார்த்தீங்கன்னா நல்ல நெரிசல் இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க. நிறுத்துன்னு ஒவ்வொருத்தவங்கள நிறுத்தி ஒன்றுன்னா செக் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. என்ன காவேரி இங்கேயுமா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஹலோ ரூல்ஸ்னால் எல்லா இடத்துலையும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. காவேரி ஐயோ இப்போ நான் ஹெல்மெட்டு போடலையே அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, ஐயோ என்கிட்ட லைசன்ஸு எதுவுமே இங்கே இல்லையே, வீட்டில் வச்சுட்டு வந்தேன், அப்பவும் சொன்னேன் எடுத்துகிட்டு வரேன்ட்டு, நீ தான் அப்படி இப்படின்னு கத்துறாரு. ஹலோ பாஸ் சும்மா இருங்க
இருங்க நான் இருக்கேன்ல, நீ இருக்கேன்னா எல்லா இடத்துலையும் உன் வாய் ஜெயிக்காதுமா, நீ பேசாமல் இரு அப்படிங்கல ஒவ்வொருத்தவங்களா போயிட்டுருக்காங்க. அடுத்த வண்டிங்கள டக்குன்னு காவேரி என்ன பண்ணுறாங்க, இங்கிட்டு வாங்க அப்படின்னு விஜய் பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க காவேரி. என்ன நீ வந்து நிற்கிற? ஆமாம். அட ஆமாங்க, என்னோடது லைசன்ஸ் இங்கே இருக்குல்ல இந்த வண்டிக்கு உள்ளது, அதனால் நான் வந்து முன்னாடி நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. காவேரி வேற லெவல் தான் அப்படிங்கிறாங்க. எடுங்க லைசன்ஸ் எடுங்க, ஹெல்மெட் போடலை ஃபைனை போடுங்க அப்படிங்கல காவேரி இருந்துட்டு, சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேம்மா, என்னம்மா இப்போ அப்படிங்கல. சார் இது வரைக்கும் உங்களை யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, யாருமே கேட்டதில்லை. ஆஹா, விஜய் பார்க்குறாங்க, ஆரம்பிச்சுட்டாயா காவேரியோட திருவிளையாடலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்ருங்க சார், சாப்பிட்டா தான் சார் உடம்பு தெம்பாக இருக்க முடியும். எத்தனை பேருங்க யாராவது நல்லா கரெக்டாக வராங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டுட்டு வராங்க. ஏதாவது ஹெல்மெட் இருக்காது, லைசன்ஸ் இருக்காது, ஆர்சி புக் இருக்காது, அப்புறமா யாராவது இடிச்சுக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் கத்தி உங்களுக்கு தொண்டை தண்ணியே வத்தி போயிடும்ல சார். பாவம் சார், அதுலேயும் ரோட்டில் நின்றுட்டு வேலை பார்க்குற உங்களோட பொழப்பு இருக்கே, நாய் பொழப்பு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சார் உங்களுக்காக நான் கண்ணீர் வடிப்பேன் சார். போகையிலையும் வரலையும் இதில் தெனைக்கு நான் நேற்று கூட பார்த்தேன். நேற்று நான் வரலையம்மா. இல்லை சார் நான் பார்த்தேனே, வந்துட்டு போயிட்டேன் லீவை சொல்லிட்டு. அதை தான் சார் சொல்கிறேன், நான் உங்களை தெனைக்கும் பார்ப்பேன் அப்படிங்கிற. என்னென்னமா கம்பி கட்டுற வேலை பண்ணுறா அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பாவம் சார், நான் உங்களுக்காக இறக்கப்பட்டிருக்கேன். சரிம்மா, இறக்கப்பட்டது வரைக்கும் சரி, நீனே ஹெல்மெட் போடாமல் வந்திருக்கியம்மா அப்படிங்கிறாங்க. சார் ஹெல்மெட் கொண்டு வந்தேன் சார், எடுத்துகிட்டு வரல, பக்கத்து பிள்ளை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு சார். நாங்களும் எவ்வளோ விரட்டிட்டோம், ஆனால் அந்த பிள்ளை ஓவராக அழுதுருச்சு. பச்சை பிள்ளை சார், அது அழுகையில் நான் என்ன சார் பண்ண முடியும்? பச்சை பிள்ளைக்காக ஒரு தனி மனித, அதுவும் கை குழந்தைக்கு ஒரு ஹெல்மெட் கொடுக்கலன்னா இந்த உலகத்தை அழைச்சிடணும் பாரதியார் சொல்லியிருப்பார் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அவர் எப்போ சொன்னார்? சார் நான் படிச்சிருக்கேன் சார், டிஎன்பிஎஸ்சி அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜய் சிரிக்கிறாரு. அப்படியா அப்படிங்கல. அப்படி பார்த்தா பேசிட்டீங்களா, அங்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு ஓடுது அந்த பக்கத்து. ஒரு மாதிரியே இறங்க பார்க்குறாரு. அதுக்கப்புறம் காவேரி பார்க்குறாங்க. சார் இப்போ இவர் யாருன்னு நினச்சிங்க? இவர் யார் அப்படிங்கிறாங்க. இவர் யார் தெரியுமா அப்படிங்கல. யாருமா? இவருக்கு கொடைக்கானல் ஃபுல்லாக பெரிய தொழிலதிபர், சென்னையிலையும் அதை விட தொழிலதிபர். இவருக்கு இல்லாத ஊரில் இல்லாத பிஸ்னஸே இல்லை தெரியுமா? அங்கங்கே பிஸ்னஸ் பண்ணி அங்கங்கே போயிட்டு மூச்சு காற்ற விட்டுட்டு வந்த மாதிரி தொழிலை பண்ணி விட்டு வந்திருக்காரு. இப்போ ஒரு விசிட்டிங் வந்திருக்காங்க. இவங்களுக்கு எஸ்பி எஸ்ஐ எல்லாத்தையுமே தெரியும், பெரிய கமிஷனர் லெவலுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் தெரியுமா? சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறது இல்லையா அப்படின்னு சல்யூட் வைக்கிறாங்க. காவேரி கவுத்துட்டாயா அப்படின்னு விஜய் மனசில் எடுத்து சிரிக்கிறாரு. சார் உங்களுக்கு எல்லாரையும் தெரியுமா? சொல்லக்கூடாதா? நீங்கள் முன்னாடி சொல்லிக்கலாமே. ஏமா நீ இவ்வளோ நேரம் அது இதுன்னு சொன்னியே, சாருக்கு எல்லாரையும் தெரியும்னு சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பேனே. நீங்கள் கிளம்புங்க. சார் ஹெல்மெட்டு கொண்டாடலையே, பரவாயில்லம்மா, குழந்தைக்கு தானே கொடுத்த. சார் எல்லாமே எதுவுமே தேவையில்லை, நீ கிளம்புமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டியை நவுத்துறாங்க. விஜய்கிட்ட வர இருந்தாலும் அந்த சார் வந்துட்டு, தம்பி இல்லை சார் குட் மார்னிங் அப்படின்னு வணக்கம் வச்சுட்டு, சரி போது விடுங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு விஜய்க்கு சிரிப்பு அடக்க முடியலை. அதுக்கப்புறம் சார் ஒன்று அப்படிங்கிறாங்க. என்ன சார்? இல்லை கமிஷனர் யார்ட்ட சொல்லுங்கள், ரொம்ப நாளாக அந்த ரோட்லேயே நிற்கிறேன் வெயிலே, எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி வராங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்களா. விஜய் பார்க்குறாங்க. அவங்கள ஏண்டி ஏமாத்துற, பாஸ் சும்மா வாங்க அப்படிங்கிறாங்க. இருங்க நான் உண்மையை சொல்லிட்டு வரேன் சார் அப்படிங்கிறாங்களே. என்ன தம்பி சொல்லிடுவீங்களா? உடனே காவேரி குறுக்க வந்து, சார் அவங்க சொல்ல முடியாது சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ தானே சொன்னேன் சாருக்கு எல்லாரையும் தெரியும்னு அப்படிங்கல. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஏன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அது வேறு ஒன்றும் இல்லை சார், அந்த கமிஷனரு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரையும் இவருக்கு தெரியும், ஆனால் இவருக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுங்க ஜூட் அப்படின்னு ஓடுதுங்க ரெண்டு. அடப்பாவீங்களா, ஏமாற்றி பிடிச்சிக்கலே அப்படின்னு நினைக்கிறாங்க. பின்னாடி அடுத்த வண்டிக்காரவங்க, இந்த மாதிரி ஏமாத்துறவங்களாம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஏயா நீ வேற, ஐயோ ப்ரொமோஷன் வரும்னு நினச்சேனே அப்படிங்கிறாரு. ஆனால் அங்கிட்டு போனதுக்கப்புறம் காவேரி நிப்பாட்டிடுறாரு. வண்டியை கொண்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு, நில்லு அப்படின்னு சொன்னோன்னே நிப்பாட்டிடுறாங்க. என்ன பாஸ் ஏன் நிப்பாட்ட சொன்னீங்க? இறங்கு அப்படிங்கிறாங்க. ஏன் பாஸ் இறங்கு? எப்பா எப்படிம்மா இதெல்லாம் பண்ணுற? அவர்கிட்ட போயிட்டு எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும். பாஸ் நான் என்ன பொய்யா சொன்னேன், உங்களுக்கு தான் எல்லாரையும் தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அது என்னமோ தெரியும் தான் அப்படிங்கிறாங்க. எம்மாடியோ உங்ககிட்ட பொழப்பும் பார்த்து நடத்தணும் போல இருக்கே, எப்பா என்ன வண்டியாக புழுவுற, அந்த ஆளை போயிட்டு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்கிற. பயங்கரமாக ஐஸ் வச்சுன்னு அவர் உருகிட்டார் தெரியுமா? அதெல்லாம் சும்மா வியாபார யுக்தி பாஸே அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே போகிறோம், அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸுலாம் எப்படி ஒன்றை மாதிரியா? என்னை விட வாங்க வரத்தானே போகிறீங்க அப்படின்னு கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணை எனக்கு கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.